டேனியல் பிரியாடா. டேய் போடா. பிரியா நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உன்னோட பேச தயாரா இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. யாரோட சமாதானமும் எனக்கு தேவையில்லை. ஊரை பத்தி நான் கவலைப்படல. இன்னைக்கு எப்படி பேசும், நாளைக்கு மாத்தி பேசும். ஆனா நீதான் எனக்கு முக்கியம். உண்மையை நான் எந்த தப்பும் பண்ணல. இதை நீ நம்பினா போதும். எப்படி என்ன நம்ப சொல்ற? உனக்காக நான் ஆசையா வாங்கி கொடுத்த கோல்ட் கிராஸ் எப்படி அவகிட்ட போச்சு? அன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, கையில காசு இல்லாம வசந்திக்கா தடுமாறிட்டு இருந்தது. அந்த நேரத்துல என் கையிலயும் சுத்தமா காசு இல்ல. வேற வழி இல்லாம தான் அதை கழட்டி கொடுத்தேன். அப்போ நான் முக்கியம் இல்ல, அப்படித்தானே சொல்ல வர? இல்ல பிரியா, அந்த சூழ்நிலையில உனக்கு எப்பவும் சூழ்நிலைதான். வசந்தி இறந்தது கூட உன்னை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைதான் இல்ல? அதான் எப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி தெரியும்னு உனக்கு கேட்டனா? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் விட்டு. உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது மனுஷங்க வாழ்க்கையிலே. எத்தனை ஆட்சிகள் ஏறுது மாறுது அரசியல் மேடையிலே. வானம் சாட்சியா பூமி சாட்சியா காதல் மாறவில்லை. காதல் செய்கிற கண்கள் வடிக்கிற கண்ணீர் மாறவில்லை. என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது மனுஷங்க வாழ்க்கையிலே. எத்தனை ஆட்சிகள் ஏறுது மாறுது அரசியல் மேடையிலே. மனசுக்கும் வயசுக்கும் நடுவுல மூழுற தீயடா காதல். இரவுக்கும் பகலுக்கும் இடையில நடக்கிற போரடா. எரிமலை போலே ஒரு கணம் குமரும், பனிமலை போலே மறுகண குளிரும். காதல் என்பது மாயம் செய்கிற மந்திரங்கள் போலே. காதல் என்பது கடவுளானது எங்கும் இருப்பதாலே. என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது மனுஷங்க வாழ்க்கையிலே. எத்தனை ஆட்சிகள் ஏறுது மாறுது அரசியல் மேடையிலே. மனம் தரும் மலரெல்லாம் ஒரு முறை மலர்ந்தது உதிர்ந்திடும். காதல் ஒரு முறை மலர்ந்ததும் உயிருள்ள வரையில் மணவிடும். ஒருத்திய நினைப்பா உயிரையும் கொடுப்பா, நினைச்சவ கிடைக்க உலகையை எதிர்ப்பா. பெண்ணின் தாய்மையும் ஆணின் காதலும் ஒன்றுதானே சாமி. நெஞ்சுக்குள்ளையே பெண்ண சுமக்கிற கர்ப்பம் கிருஷ்ணசாமி. என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது மனுஷங்க வாழ்க்கையிலே. எத்தனை ஆட்சிகள் ஏறுது மாறுது அரசியல் மேடையிலே. வானம் சாட்சியா பூமி சாட்சியா காதல் மாறவில்லை. காதல் செய்கிற கண்கள் வடிக்கிற கண்ணீர் மாறவில்லை. என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது மனுஷங்க வாழ்க்கையிலே. எத்தனை ஆட்சிகள் ஏறுது மாறுது அரசியல் மேடையிலே.
வணக்கங்க. ஓ வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? மேலெடுத்து சரி கட்டினா தான் பிரச்சனை சரியாகும். என்ன சொல்றீங்க? இது உங்களோட செருப்பு தானே? ராஜாளி இல்ல? அவர் வரமாட்டாரு. அவரை தேடி யாரும் இங்க வர வேண்டாம். குழந்தை டாக்டர் கிட்ட கூட்டு போக உனக்கு வசதி இல்ல, பாவம். இந்தா, நீ வேணும்னா என்ன வெறுக்கலாம், ஆனா நான் யாரையும் எப்பவும் வெறுக்கிறதே இல்ல. நீங்க என்ன வெறுக்கிறீங்களா அன்பு செய்றீங்களா நான் கேட்டேன். பேசாம போக வேண்டியதுதானே? பேசாம போறதுக்கு நான் இங்க வரல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நானே ரொம்ப கவலையா இருக்கேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கேன். போவலன்னா என்ன செய்வேன்? மரியாதையா வெளியே போடா. உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சடி. அந்த திமிரை அடக்கிட்டு தான் ஆம்பளையா மரியாதை வெளியில போவேன். விடுறா கைய, கைய விடுறா. அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. இது எல்லாரும் சொல்ற டயலாக் தான். கொஞ்சம் முரண்டு பிடிக்காம ஒத்துழைப்பு. செத்தாலும் சாவேல தவிர உனக்கு எனக்கு வேற கிடைக்காது. கண்ணகி பரம்பரை. விடுல. விடா. அவசரத்துல ராஜாளி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்க போல் இருக்கு. நான் மறைச்சு எடுத்துட்டு வந்தேன். நல்ல வேளை என் கண்ணில் பட்டது. உலகத்துல நான் மட்டும் தான் அந்த மாதிரி சிறை போட்டு இருக்கேனா? இது ஒரு பெரிய எவிடன்ஸா? போலீஸ் நினைச்சா இருக்கிறத இல்லன்னு ஆக்கிடலாம். இதுக்கு போய் பயப்படுறீங்களே? இல்ல சார், டேனியல் தான் குற்றவாளி நிரூபிக்க சிலுவை போதுமான ஆதாரம் இல்ல. என்ன சார் இது? அவளே தற்கொலை பண்ணிட்டானே, கேஸை மாத்தி எழுத வேண்டியதானே? அது எப்படி சார் முடியும்? அந்த வீட்டுல இருந்த உங்க கைரேகைகளை மறைக்கிறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. என்ன சுகுமார், புருஷனுக்கும் பொன்னாடிக்கும் அடிக்கடி தராறு வரும். புருஷன் இடத்த பொன்னாடிக்கு பிடிக்கல, அதனால தற்கொலை பண்ணிட்டான்னு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? அது என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்தாங்க, இதை வச்சு வேலையை முடிங்க. அவ்வளவுதான். டேனியல். பிரியா, டேனியல் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் எதுக்கு ஒண்ணு மன்னிக்கணும்? நீ என்ன தப்பு பண்ண? உண்மையாவா இல்ல கோவமா சொல்றியா? உன் மேல எனக்கு என்ன கோவம்? டேனி, உன்னை தப்பா நினைச்சி உன் மேல கோவப்பட்டதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நாம ரெண்டு பேருமே தப்பு பண்ணல. ஆமா டேனி, தப்பு பண்ணவங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவே கூடாது. வசந்தியோட சாவுக்கு காரணமா இருந்த எங்க மாமா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நீ என்ன சொல்ற? ஆமா, வசந்தியோட சாவுக்கு என் மாமா தான் காரணம். இப்பதான் அது எனக்கு தெரிஞ்சது. நீ சொல்றது உண்மையா? உன் மேல சத்தியமா சொல்றேன். வசந்தி அக்காவோட சாவுக்கு என் மாமா தான் காரணம். நீ உண்மையான ஆம்பளை வெளியே விடா. உன்னை உயிராக விட மாட்டேடா. எங்க மாமா இவ்வளவு மோசமானவரா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. எங்க அக்காவை பத்தி நினைச்சாதான் பாவமா இருக்கு. நாம பாவப்பட்டு ஒண்ணாக போறதில்ல.
எல்லாம் உங்க விதிப்படிதான். எங்க மாமாவை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கும் அவர் மூலமா தான் எதிர்போறோம்னு நினைக்கிறேன். வரட்டுமே, என்கிட்ட இருந்து என் டேனியல யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த பிரியா எப்பவும் இந்த டேனியலுக்கு தான். பிரியா உங்க மாமா. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. உண்மையதான் சொல்ற, நீயே பாரு. சிவபூஜையில கரடி மாதிரி இங்கே வராரு. தாத்தா பேசாம போக வேண்டியதானே. டேனி, நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். பிரியா, என்ன என்னவா இங்க எதுக்காக வந்தீங்க? யார்கிட்ட பேசுறோம் ஞாபகம் இருக்கா உனக்கு? உங்ககிட்டதான். என்ன இப்போ? டேனி, அவனை பிடிச்சி இழுத்துறாங்கய்யா. ஏறு. மாமா, என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பேசாம உள்ள போ. பேசினா என்ன செய்வீங்க? பேசுறேன். இந்த கை நீட்டி அடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். நான் எது வேணாலும் செய்வேன். எதிர்த்து பேசின நீங்க என்ன வேணா செய்யறதுக்கு வேற ஆளை பாருங்க. பாடி அவளை விடுங்க. 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 பாடி. வீட்டை விட்டு வெளியில போனா காலை உடைச்சிருவேன். என்னங்க என்ன நடந்தது? நீ கொடுத்த செல்ல தானே எவ்வளவு தூரம் போயிட்டா. என்ன திமிருந்தா என்ன எடுத்து பேசுவான். சின்ன பொண்ணு தானே, விவரம் இல்லாம பேசிருப்பா. அதுக்கே கோவப்படுறீங்க? சின்ன பொண்ணாவ, சின்ன பொண்ணாவ. இவளுக்கு கல்யாணம் வந்துச்சு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இவளை வெளியே விடாத. எழுந்த. பிரியா, ஏன் மாடரு? அக்கா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. என்னம்மா நடந்தது? நானும் டேனியலும் பேசிக்கிட்டு இருந்தோம். யாரு? ஆண்டியனோட பேரா டேனியலா? ஆமா. அவர் பாட்டுக்கு போக வேண்டியதானே. என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. கை நீட்டி வேற அடிக்கிறாரு. டேனியல் கூட உனக்கு என்ன பேச்சு? ஏங்கா, நான் பேசக்கூடாதா? அதுக்கு சொல்லலம்மா. என்ன பேசுனேன்னு தெரிஞ்சா அவர் கோவப்பட்டது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கலாமே, அதுக்குதான். அக்கா, டேனியல நான் லவ் பண்றேன். அது உங்க மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஆமாக்கா. அதான் கோவப்பட்டிருக்காரு. ஏங்கா, நான் லவ் பண்றது தப்பா? அத முடிவு பண்ண வேண்டியது அவரும் நானும் தான். அக்கா, நீ என்னக்கா சொல்ற? உனக்கு இருக்கிற சொத்துக்கும் படிப்புக்கும் அவன் தகுதி இல்லாதவன். அவனை மறந்துடு. அம்மா! அக்கா, சரி, நான் பாக்குறேன். அக்கா, எங்க அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. வேடிக்கை பாக்க அடிக்காதீங்க. அவரை விட்டுருங்க. அவர் எந்த தப்பு பண்ணல. உங்க ஆத்திர தீர வரைக்கும் என்ன அடிங்க. உள்ள கூட்டு போடி. பிரியா, வாமா. நான் வர மாட்டேன். பிரியா, எங்க? யோ, அவன் அவுத்து விடுயா. வாமா. அவன் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. வா, வாமா. அவரை விட்டுருங்க. பிரியா, பிரியா, வாமா. விடுங்க. டேனி. எழுந்துறா, எழுந்துறா. another rascal. பெரிய ரோமியோ நினைப்பா. 5க்கும் 10க்கும் ஆளா பார்க்கிற உனக்கு காதல் கேக்குதா? காதல். இனிமே பிரியா இருக்கிற பக்கம் தலை வச்சு படுத்த உன் தாத்தா செய்யற சவப்பெட்டிலே உன்னை அடக்கம் பண்ணி வச்சிரும். போடா நாயே. என்னடா என்ன நடந்தது? அப்பா டேனியல், எழுந்துரு, எழுந்துடுறா. விவகாரம் எல்லாம் வேண்டாம்னு கேக்குறியா? நல்ல வேலைடா உன்னை உயிரோட விட்டானே, அதே பெரிய காரியம். சந்திரா, பாத்தியாப்பா, சின்னத்துறையோட ஆளுக்கை இவனை தூக்கிட்டு போய் இந்த கதி ஆக்கியிருக்காங்க. டேனியல், நான் கேள்விப்பட்டது உண்மையா? அந்த பொண்ணு உன்ன விரும்புதா? ஆமா. அந்த பொண்ணு தன்னோட முடிவுல உறுதியா இருக்குமா? கண்டிப்பா. கவலைப்படாதீங்க,
நிம்மதியா வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பி, இவனுக்கு நல்ல விதமா புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் இப்படி. இல்லங்க, இவங்க 2 பேரோட காதல் நிறைவேறினா இந்த கிராமத்துல ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும். பயப்படாம கூட்டி போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ.